ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்க 3 பேருக்குமான சேல்ரி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரமோஷன்ஸ் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க, இன்க்ரிமெண்ட் இயர்லி உங்களுக்கு எவ்வளோ பணம் இன்க்ரிமெண்ட்டாக வரும் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்தது. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நமக்கு நடக்க போகுது. ஆனால் சேலரி டீட்டெயில்ஸ் எக்ஸாக்டாக, அதாவது அவங்க அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்ததை விட எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டார்டிங் சேலரி என்ன வாங்குகிறாங்க, இப்போது இதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு, மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்க 3 பேர்த்துக்குமே எவ்வளோ இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷனை பொறுத்தளவில் யார் யாருக்கு எத்தனை வருட இடைவெளியில் அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது, முதல் மாத சம்பளமாக உங்களுக்கு எவ்வளோ கையில் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்படின்னா தான் முழுமையான தகவலை நீங்கள் பெற முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட சேல்ரி மசால்ச்சி, வாட்ச்மேனை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் உங்களுக்கு 21,000 தராங்க. 21,000லேருந்து 22,500க்குள்ளே உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். எக்ஸாக்டாக உங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 21,000 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சேலரியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ இதெல்லாம் பிடிப்பாங்க. அதையெல்லாம் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 22,500 வரை உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வைஸ் உங்களுக்கு 2,000லேருந்து 3,000 இன்க்ரிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. இயர்லி உங்களுக்கு 2,000லேருந்து 3,000 வரை இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். இதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ப்ரொமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 2லேருந்து 3 வருஷங்கள் ப்ரொமோஷன்ஸ் ஆகும். அதாவது ஜூனியர் பெய்லிஃபாக நீங்கள் ப்ரொமோட் ஆவீங்க, இல்லை ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக, இல்லை சீனியர் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ரொமோஷனில் போகலாம். ஹைகோர்ட் இப்போ நீங்கள் ஜட்ஜோட வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கப்புறமா ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சீனியர் அசிஸ்டண்ட்டாகவோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாகவோ ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மசால்ச்சியை ஜாப் பொறுத்தளவில் உங்களுக்கு ஸ்டார்டிங் 19,500லேருந்து 20,000 வரை உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 வரை உங்களோட அக்கௌண்ட்டில் விழும். ப்ளஸ் உங்களோட இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 22,000 வரை உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக 1,000லேருந்து 2,000, 1,000 ரூபாயிலேருந்து 2,000 வரை உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டாக போடுவாங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. மசால்ச்சி ஜாப்பை பொறுத்தளவில் அதிகமான பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜோட வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜட்ஜோட வீட்டில் தான் ஒர்க் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு சாட்டர்டே லீவ் இருக்காது, சண்டே மட்டும்தான் லீவு கொடுப்பாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் கிடைக்கும். கவர்மெண்ட்டு சேலரி தான் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜோட வீட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ப்ரொமோஷனை பொறுத்தளவில் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் மசால்ச்சி ப்ரொமோஷன் அடுத்த வேக்கன்சிஸ் எப்போ எடுக்கிறாங்களோ அதுக்கு வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் உண்டு. மசால்ச்சியை பொறுத்தளவில் நீங்கள் 10th 12th டிகிரி படிச்சிருந்துட்டு நீங்கள் மசால்ச்சி வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சீனியர் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் பெய்லிஃபு இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். மசால்ச்சி ஜாப் தான் கிடைக்குமா அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அதற்கு மேலே உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும்.
அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச்மேனை பொறுத்தளவில் உங்களுக்கு 17,500லேருந்து உங்களுக்கு 19,000 வரை சேலரியாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் விழும். ப்ளஸ் உங்களோட இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் சேர்த்து 20லேருந்து 21,000 வரை உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். வாட்ச்மேன் ஜாப்பை பொறுத்தளவில் ஹைகோர்ட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் ஜட்ஜோட வீட்லேயும் ஒர்க் பண்ணலாம். இன்க்ரிமெண்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1,500க்குள்ளே இயர்லி இன்க்ரிமெண்ட்டாக கிடைக்கும். இயர்லி அதாவது வருடம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜோட வீட்லேயும் வேலை செய்வாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட்லேயும் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரமோஷனை பொறுத்தவரையில் எப்பப்பெல்லாம் வந்து நியூவாக வேகன்சி எடுக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் வந்து ப்ரமோஷன் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் மசால்ச்சியாக ப்ரொமோட் ஆகலாம். அதுக்கப்புறமா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷனில் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போகலாம். இப்போ வாட்ச்மேனாக நீங்கள் வந்து ஜட்ஜோட வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹைகோர்ட்டில் வந்து உங்களை வாட்ச்மேனாக போடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மசால்ச்சி, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2லேருந்து 3 வருஷம் வந்து நீங்கள் ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.